இந்த சம்பல் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய். ஓகே, ஒரு உள்ளி முழுசாக எடுத்துருக்கிறேன். பூண்டு, அதாவது வெங்காயம், ஒரு கையளவு வெங்காயம், அடுத்தது ஒரு 6 காஞ்ச மிளகாய், அதை நுள்ளிட்டு போடலாம். உங்களுக்கு உரைப்பு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கணக்க போட தேவையில்லை, நிறைய உரைப்பு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு மேசக்கரண்டி கடலைப்பருப்பு, ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்க்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கணும் இல்லை, கொஞ்சம் இந்த பச்சை தன்மை போகணும். தக்காளியும் கறியணும். இந்த உள்ளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் கரைகிற பதம் வரும்போது இதுக்குள்ளே உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். அது தேக்கரண்டி உப்பு பார்த்துட்டு போடணும். உப்பு, தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பாதியிலும் பாதி தேங்காய், அதாவது ஒரு கையளவு தேங்காய் இதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். அடுத்தது கச்சா, ஒரு கையளவு கச்சா அதையும் இதுக்கு சேர்க்கிறேன். வறுத்த கச்சா, அதோட கொஞ்சம் கொத்தமல்லியில். ஓகே, இதை வதக்குவோம். கொஞ்சம் நல்லா நெருப்பை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் புளி எடுத்துருக்கிறேன். இது சீட்ஸ் எடுத்துட்டு பிணைஞ்சு பாகு மாதிரி காய்ச்சிட்டு எடுத்த புளி. இதை துப்புரவு செய்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். பழப்புளியை அதில் கொஞ்சம் சேர்க்கிறேன். இனி இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இனி அரைக்கலாம். அப்போ இது வந்து ஆறணும். ஆறின பிறகு அரைக்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஆற வச்சதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாருக்குள்ளே போடுறேன். மூடிட்டு எதுக்கும் ஒரு டவலை போட்டு இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறபடியாக நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து, சுடு தண்ணி, ஆக கொதி தண்ணியில் லைட்டான சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அடிக்க போகிறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு, உப்பு காணுமோண்டு பார்த்து கொள்ளலாம்.
சூப்பர். எல்லாம் அளவாக இருக்குது. இங்கே நான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடித்தா நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போதும். கச்சான் சட்னி ரெடி. இது வந்து குண்டு தோசைக்காக நான் வந்து கச்சான் வச்சு சட்னி செய்திருக்கிறேன். உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வேணுமெண்டா தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு குண்டு தோசையை அப்படி எடுத்து சாப்பிட விருப்பம். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமென்றதை நீங்கள் டிசைட் பண்ணி செய்யுங்க. இந்த சம்பளை தனியவாயும் குண்டு தோசையை தனியவாயும் நான் போடுவேன், பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.